வணக்கம். இந்த வீடியோவில் JSO எக்ஸாமுக்கான இந்த ஓரல் டெஸ்ட்டு இந்த February மந்த்தில் வைக்க போகிறாங்க. ஸோ அதில் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்போ இந்த இன்டர்வியூவில் என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது JSOங்கிறது என்ன, ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இன் ஃபோரன்சிக் சயின்சஸ். அப்போ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா 2023 7வது மாதத்தில் நடந்தது. ஸோ அதுக்கான ஒவ்வொரு ப்ராசஸாக நடந்து இப்போ அடுத்த ப்ராசஸுக்கு உள்ளே போயிருக்கிறாங்க. அதுதான் இந்த ஓரல் டெஸ்ட், அதாவது ஓரல் இன்டர்வியூ. அப்போ இந்த ஓரல் இன்டர்வியூவில் என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இந்த டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும், JSO TNPSசியில் நடக்கக்கூடிய எல்லா கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கான எல்லா அப்டேட்ஸும் உடனடியாக என்னுடைய சேனலில் வரும். உடனடியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவை பார்த்துடலாம். ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இன் ஃபோரன்சிக் சயின்சஸ். அப்போ இந்த எக்ஸாமுக்கான இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கான லிஸ்ட்டு யார் யாரெல்லாம் செலக்டட் அப்படிங்கிற லிஸ்ட்டை இதில் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது இந்த ஸ்க்ரீன் மூலமாக ஆன்லைனில் CV வெரிஃபிகேஷன் நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா இந்த 13/10/2023 நடந்தது. இப்போது அதில் நடந்து முடிஞ்ச அந்த ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா இப்போ இந்த February மந்தில் ஒரு ஓரல் டெஸ்ட் ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க, ஓரல் இன்டர்வியூ கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த எக்ஸாம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/7/2023 மார்னிங்கும் ஆஃப்டர்நூன் நடந்தது. சரிங்களா? இப்போ வந்துட்டு அந்த பேஸ்ட் ஆன் த அவுட்கம் ஆஃப் ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா the registered number of candidates mentioned below have been provisionally admitted to oral test in the ratio 1:2, 1:3 based on the marks obtained by the candidates in the examination and other conditions. அப்போ இந்த ஓரல் டெஸ்ட்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி, இந்த மாதம் 22ஆம் தேதி ஓரல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்போது இந்த டெஸ்ட்டில் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 7 பேர் இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க கண்டிப்பாக இந்த ஓரல் டெஸ்ட்லேயும் செலக்ட் ஆகணும், போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதே போல் உங்களுக்கு நடந்தே தீரும். அப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்குறாங்க. The candidates should attend the oral test with all original certificates in support of the claims made in their online application. அப்போது இந்த ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. இப்போ வந்துட்டு டைரெக்டாக போய் வெரிஃபிகேஷனும் ஓரல் டெஸ்ட்டும் அதில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் செலக்டட் அப்படிங்கிற அந்த ரிஜிஸ்டர் நம்பரும் இதில் கொடுத்துக்குறாங்க. பார்த்திங்கன்னா இதில் ரிஜிஸ்டர் நம்பர் இதில் ஒருத்தருக்கு கொடுத்துக்குறாங்க. உங்களுடைய நம்பர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் ஷால் பி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ் பை போஸ்ட். நம்ம போஸ்ட் மூலமாக யாருக்கும் எந்த ஒரு தகவலும் போகாது. அதாவது இந்த மாதிரி SMS, அதுக்கப்புறமா மெயிலு, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த இன்டிமேஷனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வெப்சைட்லேயும் அப்பப்போ பார்த்துக்கிட்டே வரணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்குறாங்க. அதாவது என்ன அப்லோட் பண்ணுறது எப்போ, வெரிஃபிகேஷன் எப்போ, ஓரல் டெஸ்ட் எப்போ, இது எல்லாத்தையும் இன்டிமேஷன் பண்ணுறாங்க. போஸ்ட் மூலமாக பண்ண மாட்டாங்க. அதாவது கேண்டிடேட்ஸ் என்ன செய்யணும், இந்த TNPSC வெப்சைட்டை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களா, எப்போ விடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லை அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்துட்டு ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்தீங்களோ அந்த நம்பர் இப்போ வரைக்கும் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்துட்டு மொபைல் நம்பர் மாறிட்டால் உங்களுக்கு வந்து மெசேஜ் வராது. அதனால் உங்களுடைய அந்த செலெக்ஷன் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகலாம். அதனால் அந்த நம்பர், இமெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த லிஸ்ட்டில் போட்டவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே ஒரு ப்ரொவிஷ்னல் தான். இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கான ஒரு ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் தான் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர் நம்பர் இஸ் ஃபவுண்ட் இன் த அபோவ் லிஸ்ட் ஹேவ் பின் அட்மிட்டட் ப்ரொவிஷ்னல் டு த ஓரல் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் ஆப்டெயின் பை தம் இன் த எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா த அட்மிஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு ஓரல் டெஸ்ட் இஸ் ப்ரொவிஷ்னல் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் ஆஃப் த கிளைம்ஸ் ஹேஸ் மேட் இன் தேர் ஆன்லைன் அப்ளிகேஷன் டுவர்ட்ஸ் ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனல் கேட்டகரி, PSTM. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஆன்லைனில் நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிங்களோ இது எல்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அந்த ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் வந்துட்டு இங்கே வந்து கரெக்டாக ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா
இந்த candidates who have appeared for computer based test whose register number is not found in the above list have not been admitted to the oral test. அப்போ அதாவது அந்த ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா 1:3 1:4 ரேஷியோவில் கூப்பிட்டுருக்குறாங்க இல்லையா. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்துட்டு இந்த 1:3 1:4 ரேஷியோவில் இந்த ஆன் ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1:2 அந்த ரேஷியோவில் தான் இப்போ இதில் கொடுத்துருக்கு. 1:2 1:3 இந்த ரேஷியோவில் தான் இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நம்பர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்களோ அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுடைய கையில் இருக்கணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா ஏதாவது எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது, அடுத்த செலெக்ஷன் ஸ்டேஜுக்கு போக முடியாது. அதுக்கப்புறமா இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் who are admitted to on screen verification but had not been considered for in the oral test. அப்போ அதுக்கான ரீசனும் கொடுத்துக்கிறாங்க. இப்போ அதில் 1:2 1:3 1:4 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்கல்ல. அப்போ அதில் நிறைய ஒரு நம்பர்ஸ் இல்லை, அவங்க எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாத்தையும் கீழே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் வித் த ஃபாலோயிங் ரிஜிஸ்டர் நம்பர் ஹேவ் நாட் பின் கன்சிடர் சின்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் ரிஜெக்டட் ஆஸ் பெர் த நோட்டிஃபிகேஷன் ஃபார் த செட் ரெக்ரூட்மெண்ட். அப்போ இதில் ஒரு 4 நம்பர் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க கொடுத்த அந்த சப்ஜெக்டுக்குள்ளே இல்லை, அவங்க கொடுத்த அந்த கண்டிஷனுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த 4ஐயும் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் they have not reached the zone of consideration for provisional admission. அப்போ அவங்க ஒரு கன்சிடரேஷன் வச்சுக்கிறாங்க, அந்த கன்சிடரேஷனை இவங்க வந்துட்டு என்ன பண்ணலை, ரீச் பண்ணலை. அதனால் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ கடைசியாக உங்களுடைய நம்பர்ஸ் வந்து இதில் இருக்கா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இதில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஓரல் டெஸ்ட் 22ஆம் தேதி நடக்க போகுது, அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் போயிருங்க. ஓரல் டெஸ்ட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு போக முடியும். சரிங்களா. அப்போ அந்த இன்டர்வியூ போர்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிடுங்க. இது போல் நிறையா தகவல் உங்களுக்கு கிடைக்கும். உடனடியாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.